வணக்கம் எல்லோருக்கும். இந்த நாள் இனிய நாள். இன்றைக்கி நம்மளோட வயிற்று புண்ணுக்கு மருந்தாக இருக்கிற வாழைப்பூ பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூவை வாங்கி அதை நம்ம நல்லா ஆஞ்சி எடுக்கணும். அது பாருங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அந்த இதழாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரித்து எடுத்து அதுக்குள்ளே ஒரு 5 இருக்கும். அதுக்குள்ளே அந்த நீட்டிகிட்டு இருக்க அந்த மொட்டு மாதிரி நீட்டிகிட்ருக்கும் நுனியில், அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த நாராக இருக்கிறத எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்து வச்ச வாழைப்பூவில் இருக்க அந்த குச்சி குச்சியாக இருக்கிற பார்ட்டை தான் நாம் பொடி மாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை குட்டி குட்டியாக ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவை ஆயிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலையே இருப்பாங்க நம்மளோட அம்மா, நம்மளோட பாட்டிகள், இவங்ககிட்ட கொடுத்து ஆஞ்சு வாங்கிக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா ரொம்ப கருத்துரும் நமக்கு. தண்ணியிலே போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக நம்ம அதில் போடுறோம். இப்போது திரும்ப நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு இப்போ வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அளவாக தண்ணி சேர்ந்து வத்துற வரைக்கும் போடணும். லைட்டாக இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மஞ்சத்தூளை போட்டுட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு அப்படி நம்ம பெரட்டி விட்டுட்டு அப்படியே லைட்டாக அந்த கொதிச்சு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி வத்த ஆரம்பித்ததுமே நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ணுவோம். ஏன்னா பொடி மாஸ்க்கு இந்த முட்டையை சேர்த்து பண்ணையில் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த துவப்புமே தெரியாமல் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது இது. மெயினாக குழந்தைங்கள நம்மளால் சாப்பிட வைக்க முடியாது. இது கொடுத்துட்டோன்னா அவங்க பேசாமல் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதே தாங்க. முட்டை என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் அப்படின்னு ஆட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். இந்த சீரகத்தோட வாசமே நல்லா அப்படியே மணமாக இருக்கும். நம்மளுக்கு இதில் காரம் சேர்க்காதீங்க. ஏன்னா வயிற்று புண்ணுக்கு நம்ம சாப்பிட்றதுனால காரமே சேர்க்காதீங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடணும். அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. நம்ம ரச சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிகள் பல எங்களிடமிருந்து உங்களுக்கு. பாய்.